ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. இதுதான் வந்துட்டு இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, செல்ஃப் கேரை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது இந்த மூஞ்சி இருக்குது இல்லைங்களா, இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்லை. 9th ஸ்டாண்டர்டில் நான் வந்து ஒரு நேம் சொல்ல விரும்பலை, ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் வாங்கினேன். அது லைக் உள்ளே வந்து ஸ்க்ரப்பர் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் வந்து வாங்கினேன். அது என் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமா ஆகாதா எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு வாங்கி போட்டேன். ஆஃப்டர் நான் அதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ். அதுக்கு முன்னாடி கிளியராக இருந்த ஃபேஸு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே, பிம்பிள் தான் நான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாகவே வந்துட்டு செல்ஃப் கேர் அப்படின்றது ஒன்று பண்ண மாட்டேன். 9th 10th 11th 12th அப்படின்னு இந்த ஒரு 4-5 வருஷம் வந்துட்டு என்னை பற்றி நான் செல்ஃப் கேர் அப்படின்றது ஒன்று பண்ணதே இல்லை. ஏன்னா வந்துட்டு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அலர்ஜி. ஆஃப்டர் அந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பிராண்ட் எடுத்து எந்த ஒரு க்ரீமோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணினாலே அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், அது இப்படி இருந்துட்டு போகுது, நம்ம அசிங்கமாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஸ்னேகா அக்கா தான் வந்து எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னான். நான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இது எதுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நோண்டிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு நான் பேசுகிறது லைட்டாக இரிட்டேட் ஆகும். பட் இருந்தாலும் சின்ன பொண்ணு தெரியாமல் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டே என்கிட்ட கைண்டாக நடந்துக்குவா. அதுக்கப்புறம் அது என்னென்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவா பாருங்க. ஐ ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பொறுமை தேவை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் கேட்குற கேள்வியெலாம் அப்படி இருக்கும். ஸோ ஸ்னேகாக்கா வந்து எனக்கு ஒரு 3 ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணான். இந்த ப்ராப்ளம், என்னோடய ஸ்கின் ப்ராப்ளமுக்கு வந்துட்டு நான் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 ப்ராடக்ட் வந்து எனக்கு எடுத்து சொன்னான். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஃபேஸ் வாஷ், டர்மா டச்லேருந்து பிரைட்னிங் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணால், இதை வச்சு நீ ஃபேஸ் வாஷ் பண்ண அப்படின்னா அந்த ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் வந்துட்டு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சீரியஸ்லி நான் வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். அப்படி நான் வாங்கினப்ப எனக்கு பெருசாக வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பயமாக இருந்துச்சு. பிடிக்கலன்றது கிடையாது, பயமாக இருந்துச்சு. எங்கே இதுவும் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப மோசமாக்கி விட்டுருமோன்னு பயம் இருந்துச்சு. பட் நான் ஸ்னேகாக்காவை நம்பி இதை நான் வாங்கினதுக்கு ஒர்த்து. ஏன்னா பூ வித்துட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைச்சிது. நான் இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்னை அவ்வளோ பிரைட்டாக நான் பார்த்ததே இல்லை. இப்போ கூட வந்துட்டு என் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது, என்ன லைட்டாக வேர்க்குது, அது மட்டும்தான். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறத நான் வந்துட்டு கண் கூட வந்துட்டு பார்த்தேன். அப்போவே வந்துட்டு ஸ்னேகாக்கிட்ட நான் பேசினேன். அது ரெக்கார்டு கூட நான் இங்கே எங்கேயாவது ஆட் பண்ணி விட்றேன், அதை வேணால் நீங்கள் கேளுங்க. ஸோ சீரியஸாக ஒர்த்து இது. நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் பிரைட்னஸ் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா இது வந்து சரி பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். இப்போ தான் வந்துட்டு ஒரு பேக் முடிஞ்சிச்சு, இப்போ செகண்ட் பேக் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு சாம்பிள் மாதிரி ஒரு சின்னதாக வந்துட்டு வாங்கினேன். ஏன்னா டெஸ்ட் பண்ணணும்ல எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது செட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இது வந்து டெர்மாக்கோவில் வந்து கோஜிக் ஆசிட் உள்ள ஒரு மாய்ஸ்சரைசர். இது நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ நான் நியூவாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஐயோ, தொண்டை என் கவுடி. பெரிய பேக் நான் வாங்கிட்டேன். ஸோ
இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்லி நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றுதுங்க. சீரியஸாக இதை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேம் டெர்மா டச்லேருந்து மல்டி விட்டமின் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணதுலேருந்து என் ஃபேஸ் வந்துட்டு என்னோடய ஒரிஜினல் கலர் என்னவோ அந்த கலர் வந்துட்டு கொண்டு வருது. என்னோடய அன்ஈவன் ஸ்கின் டோன் எனக்கு இருக்குது. ஸோ என்னோடய ஒரிஜினல் கலர் என்னவோ அந்த கலர் வந்துட்டு என் ஃபேஸில் வந்துட்டு கொண்டு வருது இந்த 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னேகாக்கா வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கேயாவது கிளம்புற ஓரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த சன்ஸ்க்ரீனை போட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால், நான் எப்போவுமே வந்துட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸாக நான் இது யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கும். பட் நல்ல ரிசல்ட்டே கிடச்சிது. என் ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றது நீங்களே பார்க்குறீங்க. இன்னுமே வந்துட்டு இது சரியாகும். இன்னுமே வந்துட்டு எனக்கு அந்த குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு டார்க் மார்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. நான் தான் இந்த ப்ரூஃப்க்கு வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து சரி பண்ணுது. ட்ரஸ்ட் மீ, ஸ்னேகாக்கா சொன்னது வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, ஸ்னேகாக்கா வந்து உன்னோட ஃப்ரெண்டு, நீ வந்துட்டு ஸ்னேகாக்காவை நம்பி போடுற, நாங்கள் எப்படி நம்பி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். ஸ்னேகாக்கா வந்து சர்டிஃபைடு பியூட்டிஷியன். அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் போய் மேக்கப் பண்ணி விட்டுற ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஈவெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து தேடிட்டுருக்கீங்க உங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்து மேக்கப் போடுறதுக்காக அப்படின்னா நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட அந்த ஈவெண்ட் விஷயமா நான் வந்துட்டு ஸ்னேகாக்கிட்ட பேசிவிட்டு நான் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்னேகாக்கா உங்களுக்கு வந்து புக் பண்ணி தரேன். நீங்கள் வந்து ஸ்னேகாக்காவை வர வச்சு உங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மேக்கப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய மேக்கப் ரொட்டீன். ஸ்னேகாக்கா வந்து சொல்லி கொடுத்த மேக்கப் ரொட்டீன் செம்ம ரிசல்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவ்வளோ பயம் இருந்துச்சு. பட் எனக்கு இப்போ பயம் இல்லை. ஏன்னா வந்துட்டு என்னோடய ஸ்கின் வந்துட்டு சரியாயிட்ருக்கு. எனக்கு வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் ஆசையே கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு செல்ஃப் லவ் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தி. பட் நான் என்றைக்குமே வந்துட்டு என்னோடய ஸ்கின் பற்றிலாம் நான் வந்து கேர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. பட் ஸ்னேகாக்கா வந்து கேர் எடுத்து நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தா. அக்கா சொல்கிறா அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சீரியஸாக வந்துட்டு செம்ம ரிசல்ட். அதனால தான் வந்து செம்ம ஹாப்பியாக வந்துட்டு நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு உங்கள் ஸ்கின் டோன் வந்து மாறுறதை வந்து நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் என்ன கவர் பண்ணணும்னு நினச்சேனோ அதை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் போடுற மோர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே அப்டேட்டில் வந்து நிற்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு டங்குன்னு வந்து வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக்கொள்வது உங்கள் பூஜா மரிமுத்து. பாய்.